பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இந்த வீடியோ கர்ப்பிணி பெண்களுக்கான சக்ரா பயிற்சிகள், ஹோப்பனப்பனோ, கிராட்டிடியூட் பற்றின பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்திருக்கு. அது நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஹோப்பனப்பனோ எப்படி பண்ணணும், கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்குள்ள அன்பை நிறைக்கிறதுக்கும் மன்னிக்கும் குணத்தை அதிகரிக்கிறதுக்கும் பழைய இமோஷனல் பிளாக்கேஜஸ் அவங்கள போட்டு படுத்தாமல் இருக்கிறதுக்கும் அந்த அன்பு, அமைதி எல்லாமே அவங்களுக்குள்ளேருந்து அந்த குழந்தைக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கும் இந்த ஹோப்பனப்பனோவும் இந்த கிராட்டிடியூட் நன்றியோட வெளிப்படுத்துகிற ப்ராக்டிஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் முக்கியமாக இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு எப்பயும் மனநிலை ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, சட்டுன்னு அவங்க ரொம்ப இமோஷ்னல் ஆயிடுவாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமும் அவங்க மனசை சட்டுன்னு பாதிச்சிருவாங்க. அந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ நம்மளுடைய உணர்வு நிலை கொஞ்சம் நெகட்டிவாக நிறைய இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா அது நம்ம குழந்தையும் பாதிக்குவோங்க. அடுத்து இப்போ எல்லாருமே வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லைங்களா. எல்லாரும் ஒரு படிச்சிருக்கோம், எல்லாரும் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. அப்போது கடைசி மாதம் வரைக்கும் வேலைக்கு போகும்போது அந்த வேலை சம்பந்தமான பலு, அப்போது உடல்நிலையும் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறது, சீக்கிரமா நிறைய சக்திக்கு மீறி வேலை செய்ய வேண்டிய சூழல் ஆகுறது. அதுக்கடுத்து மனநிலையும் அதுக்கு ஒத்துழைக்காம போறது, இப்படின்ட்டு ஒரு மூட் ஸ்விங்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி அவங்க ஒரு டர்மாயில்குள்ளதான், அவங்க ஒரு தொந்தரவுக்குள்ளதான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜ் அப்படின்றது பலருக்கும் எல்லா நேரமும் வாய்க்கிறது இல்லை. இந்த மாதிரி டென்ஷன், இந்த மாதிரி வேலைப்பளு நம்மளை போட்டு படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து இருக்குங்களாங்க? மருந்து இல்லவே இல்லை. நமக்கு ப்ரெக்னன்சியில் ரத்தம் கம்மியாக இருக்கா, மருந்து எடுத்துக்கலாம். வேற எதனா தொந்தரவு இருக்கா, மருந்து எடுத்துக்கலாம். நமக்கு குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு கூட மருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மனம் சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு இந்த ஹோப்பனப்பனோவும் இந்த கிராட்டிடியூட், இந்த நன்றியோட வெளிப்படுத்துறது தாங்க மருந்து, கை கண்ட மருந்து. இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா ரிலாக்ஸாக உட்கார்ந்த இடத்துல பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய இமோஷனல் லெவலில் அவ்வளோ ஷிஃப்ட் தெரியும். இது உங்களுக்கும் உங்க குழந்தைக்குமான அன்பு பாலத்தை இணைக்கும். நீங்களும் உங்க குழந்தைக்கும் ஒரு பிரிட்ஜை அதை உண்டு பண்றப்ப உங்களுடைய எல்லா இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உங்க இமோஷனல் வெல்பீயிங், நீங்க எவ்வளவு இமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாமே குழந்தைய போய் சேருங்க. குழந்தை ஒரு பயம் இல்லாம, ஒரு மன நிறைவோட, குழந்தையோட மூலாதார சக்கரம் ரொம்ப ஸ்டேபிளா உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஹோப்பனப்பனோ பயிற்சி உங்களுடைய அநாகத சக்கரத்தையும் அது ஹார்மோனி கொடுக்கும், ஒரு நல்லிணக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ மொத்தமா உங்களுக்குள்ள அன்பு, அமைதி, சந்தோஷம், பொறுமை, மன்னிக்கும் குணம், எதையும் சமாளிக்கிற திறன் எல்லாத்தையுமே தரக்கூடியது இந்த ஹோப்பனப்பனோ ப்ராக்டிஸ். நம்ப முடியல இல்லைங்க, அவ்வளோ மேஜிக்கலான ப்ராக்டிஸ் தான் இது. இப்போ சேர்ந்து செய்யலாம் வாங்க. கம்ஃபர்டபுளான போஸ்டரில் உட்கார்ந்துக்கோங்க. ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்துட்டு நிதானமாக 2-3 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. இது உங்களை ப்ரெசன்ட் மூமெண்ட் வர்றதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செய்த பிறகு இன்டென்ஷனை செட் பண்ணுங்க. சங்கல்பம், நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் சங்கல்பத்தோட வலிமை. இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நான் பண்ண போகிற இந்த ஹோப்பனப்பனோ பயிற்சி எனக்குள்ள இருக்க கோபம், பயம், வருத்தம், பொறாமை, எரிச்சல் முதலான தேவையற்ற எல்லா குணங்களையும் விடுவிச்சிட்டு எனக்குள்ள அன்பு, பொறுமை, சந்தோஷம், அமைதி, நிம்மதி, மன்னிக்கும் குணம், இது மாதிரியான நல்ல உணர்வுகளை அதிகரிக்கிறதுக்கு நன்றி. இந்த இன்டென்ஷன் நீங்க என்ன பயிற்சி பண்றதுனாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம். இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லலாம். அமைதியாக உட்கார்ந்து மூச்சை இழுத்து விட்டுட்டு இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு கைகளை, ஒரு கையை இதயத்துக்கு மேலேயும் ஒரு கையை உங்களுடைய வயிறு மேலேயும் வச்சுட்டு கண்ணை மூடி உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் என்ன மனசார எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்கனாலும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி எனக்காகவும், என் குழந்தைக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என் முன்னோர்களுக்காகவும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா படைப்புகளுக்காகவும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த மாதிரி குறைஞ்சது 21 தடவை சொல்லுங்க. 21 தடவை சொல்லும் போதே
உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பொறுமை எல்லாமே பரவுறதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக திரும்பவும் உங்கள் குழந்தைக்குள்ள நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் குழந்தையோட மனசார என்ன தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசுங்க. அந்த கனெக்ஷனை உண்டு பண்ணுங்க. உங்கள் குழந்தையோட மூலாதார சக்கரம் ரொம்ப அற்புதமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் அநாகத சக்கரமும் சமநிலை அடைஞ்சு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷனை வெளியேற்றுற ஆளாக நீங்கள் இருப்பீங்க. இந்த பயிற்சியை நீங்கள் காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், இல்லை ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக எட் வெரி பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. இதை நம்ம இந்த மாதிரி நார்மலான எமோஷ்னல் மனநிலையில் இருக்கும்போது நம்ம இதை செய்கிறோம். இதுவே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, சட்டுன்னு கோவம், எரிச்சல், அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்கு நீங்கள் இது மாதிரி தனியாக உட்கார்ந்து செய்யணும்ட்டு இல்லைங்க. வந்த செகண்டுக்கு மனசுக்குள்ளே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு அது பிஜிஎம் மாதிரி, உங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இது உங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா அப்படியே பீக்கில் போகிறது அப்படியே நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் எதுக்காக நம்ம இதை சொல்ல ஆரம்பித்தோம், எந்த மனநிலையில் சொல்ல ஆரம்பித்தோன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை நீங்கள் ரெகுலராக செய்ய 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 உங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இந்த நிமிஷமே ட்ரை பண்ணுங்க. இப்போ ஹோப்பனோபனோ பண்ண அடுத்தது கிராட்டிடியூட் சொல்ல போகிறோம். இது ஹோப்பனோபனோவோட சேர்ந்தே நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு கையோடு இந்த கிராட்டிடியூடை சொல்லலாம். இல்லைங்க எனக்கு அது ஒரு டைம் இது ஒரு டைம் சொல்லலாம்னா உங்கள் ரொட்டீனில் எப்படி வேணாலும் இதை சொல்லலாங்க. ஹோப்பனோபனோ பண்ணுறப்ப நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் கிளென்ஸ் ஆகுது இல்லையா, அப்படி கிளென்ஸ் ஆன இடத்துல நீங்கள் இந்த கிராட்டிடியூடை சொல்கிறப்ப அது டபுள் இம்பேக்ட் பண்ணும். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஒரு கையை இதயத்து மேலேயும் ஒரு கையை வயிறு மேலேயும் வச்சுக்கோங்க. 2-3 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. அழகான, ஆரோக்கியமான, அற்புதமான குழந்தையை சுமக்கும் என் உடலுக்கு நன்றி. நான் என் பயம், கவலை மற்றும் வலிகளை விடுவித்து அன்பு, அமைதி மற்றும் உறுதியையும் நம்பிக்கையையும் வரவேற்கிறேன். நானும் என் குழந்தையும் மிக பாதுகாப்பாக இருப்பதை நினைத்து ஆனந்தமடைகிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் தெரியும் என் கர்ப்பத்தை எப்படி ஆதரிப்பது, எப்படி பாதுகாப்பது என்று. நான் என்னுள் இருக்கும் இந்த ஞானத்திற்கு சரணடைகிறேன். நான் அனைவரின் ஆதரவையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உணர்கிறேன். ஒவ்வொரு சுவாசமும் என்னை அமைதிப்படுத்தி குணப்படுத்துகிறது. நன்றி, நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லலாம். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி கூட வச்சுக்கோங்க. போக வர நீங்கள் யூஸ் பண்ணுற இடங்கள்ல, உங்கள் டேபிள், உங்களுடைய கிச்சனில், எங்கே வேணாலும் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கட்டும். இதை உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறக்கூடிய மனநிலை இல்லைன்னா காதில் கேளுங்க. நீங்கள் உங்கள் குரலில் சொல்கிறதும் நீங்கள் உங்கள் குரலை கேட்குறதும் உங்கள் குழந்தையோட உங்கள் பிணைப்பை ரொம்ப உறுதியாக்கும். இந்த மாதிரி தாங்க நமக்குள்ளே இருக்க தேவையற்ற பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ், இமோஷனல் பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஹோப்பனோபனோ பண்ணுற ஒவ்வொரு தீம்க்கும் அதே மாதிரி டெய்லி நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிற பயிற்சிகள், வாட்டர் ப்ரேயர், அஃபர்மேஷன் சொல்கிறது, EFT டேப்பிங், இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாத்தையும் நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்காக பண்ணுறோம். கூடவே ஆசனா, பிரணயமா, முத்ரா அப்படின்ட்டு நம்ம உடலை சரி பண்ணக்கூடிய பயிற்சிகளையும் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஜூம் ஆன்லைன் செஷனில் நம்ம சந்திக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தையும் ரொம்ப அற்புதமாக இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை கடந்து வந்து நல்லபடியாக உங்கள் புது வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி, வணக்கம்.